ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் அருண் ஃபிஷ் கீப்பர் சேலம். நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய கண்டென்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 கண்டென்ட் பற்றி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கண்டென்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆசையாக வளர்க்கக்கூடிய ஃபிஷஸ்க்கு இந்த மாதிரி டைமில் ஃபீட் பண்ணக்கூடாது. ஸோ இந்த மாதிரி டைமில் நீங்கள் ஃபீட் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபிஷஸ் சீக்கிரமாக இறந்து போயிடும் அப்படிங்கிற ஒரு கண்டென்ட்டும். ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா லாவா ராக்ஸ். ஸோ லாவா ராக்ஸை வச்சு நிறைய ஸ்கேப்பிங் பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். பிளான்டட் டேங்க்லேயும் சரி அல்லது சிச்சிலட் டேங்க்லேயும் மேக்ஸிமம் யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா லாவா ராக் தான். ஸோ லாவா ராக்கை வச்சு நான் ஒரு சின்னதாக ஒரு குகை மாதிரி பண்ணியிருக்கேன். ஸோ இது எப்படி பண்ண அப்படிங்கிறதும் இந்த 2 கண்டென்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக விசிட் பண்ணிங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃபியூச்சரில் போடக்கூடிய இதே மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய கண்டென்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த டைம் ஃபீட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா. ஸோ நீங்கள் ஒரு ஐடி ப்ரொஃபஷனலாக இருக்கலாம். ஸோ நைட் ஷிஃப்ட்டு போகக்கூடிய பர்சனாக இருக்கலாம். அல்லது மிட் நைட்டில் நீங்கள் வரக்கூடிய பர்சனாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி டைமில் உங்கள் ஃபிஷஸ்க்கு நீங்கள் எதாவது ஃபீட் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி ஏதாவது விஷயங்கள் இருந்தால் ஸோ தயவு செஞ்சு நீங்கள் மிட் நைட்டில் வந்தாலோ அல்லது ஒரு விடிகால ஒரு 5 மணி 6 மணி அந்த மாதிரி நீங்கள் வந்தாலும் வச்சுக்கோங்களேன். தயவு செஞ்சு உங்கள் ஃபிஷ்ஷுக்கு நீங்கள் ஃபீட் பண்ணாதீங்க. ஏன்னா நிறைய பேர் சிம்பதி காரணமாக பாவம் ஃபிஷ் நைட்டு சாப்பிடாம இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மார்னிங் ஒரு 5 o'clock 4 o'clockலாம் வச்சுக்கோங்களேன் ஃபிஷ்ஷுக்கு ஃபீட் பண்ணுறீங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. அதே மாதிரி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் மிட் நைட்டில் வீட்டுக்கு வருவாங்க. அப்போ ஒரு 11 o'clock 12 o'clock கிட்ட இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் உங்கள் ஃபிஷ்ஷுக்கு நீங்கள் ஃபீட் பண்ணக்கூடாது. ஸோ ஃபிஷ்ஷும் நம்மளும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். ஸோ எல்லா உயிரினத்துக்குமே பார்த்தீங்கன்னா பிளட் பம்பிங் அப்படிங்கிறது நைட் ப்ராசஸ் அப்படிங்கிறது ஈவன் தான். ஸோ நமக்கு எப்படி ஒரு பர்டிகுலர் டைமுக்கு மேலே சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சில கண்டிஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ ஏன் அப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா நமக்கு டைஜஸ்ட் சரியாக ஆகாது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வரும். இன்னொன்று வயிறை காய போட்டு ஃபுல்லாக டம்ப் பண்ண வச்சுக்கோங்களேன் நமக்கு அல்சர் ப்ராப்ளம் வரும். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷுக்கு நடக்கும். எல்லா உயிரினத்துக்குமே பார்த்தீங்கன்னா டைம் தள்ளி சாப்பிட்டாலோ அல்லது டைம் தள்ளி ஓவராக ஃபுல் பண்ணாலோ ஸோ டைஜஸ்ட் ப்ராப்ளம் கேஸ் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லாத்துக்குமே வரும். ஸோ அதே மாதிரி விஷயம் தான் உங்கள் ஃபிஷ்ஷுக்கு வரும். நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா லேட் நைட்டில் பாவம் ஃபிஷ் சாப்பிடலன்னு சொல்லிட்டு ஃபீட் பண்ணிடுவீங்க. ஸோ ஃபீட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஃபிஷ்ஷால் சரியாக டைஜஸ்ட் பண்ண முடியாமல் சரியாக தூக்கம் இல்லாமல் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது மாதிரியாக உங்களுக்கு ஸ்விம் பண்ணிகிட்டு இருக்கும். அப்போ என்ன பண்ணுவீங்கன்னா அடுத்த நாள் மார்னிங் நீங்கள் சீக்கிரமாக எங்கேயே வெளியே போகிறோன்னு சொல்லிட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு நைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 4 o'clock 5 o'clock நீங்கள் ஃபீட் பண்ணியிருப்பீங்க ஒரு ஏர்லி மார்னிங்கில். ஸோ அதுக்கப்புறமே ஒரு 9 மணி 10 மணிக்கு நீங்கள் மறுபடியும் ஃபீட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா போட்ட பழைய ஃபுட்டே டைஜஸ்ட் ஆகாமல் ஃபிஷ்ஷு உங்களுக்கு ரொம்ப திணறிட்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் மறுபடியும் ஃபீட் பண்ணும்போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு டோட்டலாகவே ஃபிஷ்ஷு டோட்டலாக உங்களுக்கு அப்செட் ஆயிரும். அப்செட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா மோஷன் சில டைமில் பார்த்தீங்கன்னா கட்டிடும். சரிங்களா. ஸோ மோஷன் கட்டும் போது என்ன ப்ராப்ளம் வரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாடர் ப்ராப்ளமும் கண்டிப்பாக வரும். ஏன்னா பிளாடர் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா சரியாக டைஜஸ்ட் ஆகாமல் ப்ராசஸ் ஆகாமல் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி டைமில் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா பிளாடர் ப்ராப்ளம் வரும். பல்ஜிட் ஸ்டொமக் வயிறு பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக வீங்கி போயிடும். கேஸ் ப்ராப்ளம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிரியேட் ஆயிரும். ஸோ அந்த மாதிரி டைமில் பார்த்தீங்கன்னா 2 நாள் 3 நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபிஷ் தலைகீழ ஸ்விம் பண்ண ஸ்டார்ட் பண்ணும். அதுலாம் பார்த்தீங்கன்னா ஒரு மூலையில் போய் ஓரமாக உட்காந்துரும். ஸோ அதுக்கு உடம்பு சரியில்லாமல் போகிறதுக்கு நாமளே ஒரு ரீசனாக ஆக வேணாம் அப்படிங்கிறது தான் ஸோ என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். ஸோ நீங்கள் மிட் நைட்டில் நீங்கள் எங்கேயா வெளியே போகிறீங்க அல்லது லேட் நைட்டில் வீட்டுக்கு வரீங்கன்னா உங்கள் வீட்டில் யாராவது இருந்தாங்கன்னா தயவு செஞ்சு ஃபிஷ்ஷுக்கு ஃபீட் பண்ண சொல்லுங்கள். ஒரு குவான்டிட்டி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த குவான்டிட்டி உங்கள் வீட்டில் சொல்லி ஃபிஷ்ஷுக்கு ஃபீட் பண்ண சொல்லிக்கோங்க. சப்போஸ் நான் எப்பயுமே இப்படி தான் இருப்பேன் எனக்கு பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லை. ஸோ நான் ஒருத்தனா வேலைக்கு போயிட்டு ரூம் எடுத்து தங்கியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி விஷயம் இருந்தால் தயவு செஞ்சு நீங்கள் ஃபிஷ் வளர்க்குறத கொஞ்சம் தவிர்த்துருங்க. ஏன்னா அந்த ஜீவனுக்கு எப்படி ஃபீட் பண்ணுங்கிற ப்ரொசீஜரை பார்த்தீங்கன்னா நம்ம தப்பாக கடைபிடிச்சிட்டு இருக்கிறோம். ஸோ இப்போ நமக்கு பசிக்கும் போது நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம போய் சாப்பிட்டுக்கிறோம். அல்லது குறுக்க பசி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் ஏதாவது சாப்பிட்டுக்கிறோம். ஃபிஷ்ஷுக்கு நம்ம அப்படி பண்ணுறது கிடையாது. நாம் ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறோம். ஸோ மார்னிங் ஒரு வாட்டி ஃபீட் பண்ணணும், நைட் ஒரு வாட்டி ஃபீட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சில ப்ரொசீஜர் வச்சுருக்கோம். வீக்லி ஒன்ஸ் டயட் போடணும், ஃபாஸ்டிங் போடணும் அப்படிங்கிற விஷயம் வச்சுருக்கோம். மந்த்லி ஒன்ஸ் டிவார்மிங் அப்படிங்கிற ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ப்ராசஸ் வச்சுருக்கோம். ஸோ ஃபிஷ்ஷு எப்போ சாப்பிட்ணும் பிடிக்கணுங்கிறதே பார்த்தீங்கன்னா நம்ம தான் டிசைட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ 2 டைம் தான் ஃபீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த டைமில் இன்னும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபிஷ் ஆரோக்கியமாக இருக்கும். சரிங்களா. ஸோ நீங்கள் லேட் நைட்டில் போடுறது ஸோ லேட் நைட்டில் டைஜஸ்ட் ஆகாமல் இருக்கக்கூடிய ஃபுட்டை மார்னிங் அந்த நீங்கள் எடுத்துகிட்டு கூட மாட்டீங்க. சில டைம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் லேட் நைட்டில் போகிறதுனால ஃபிஷ்ஷால் பார்த்தீங்கன்னா அதிகப்படியாக சாப்பிட முடியாது எப்பயும் போல். அப்போ கம்மியாக சாப்பிட்டு மீதி ஃபுட்டை உங்களோட
ஃபில்ட்ரேஷன் எடுத்துக்கும் சரிங்களா. அப்போ வந்து என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் கண்டாமினேஷன் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளத்துலையும் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபிஷஸ் வந்து சீக்கிரமாக இறந்து போயிடும். ஏன்னா வந்து எனக்கு வந்து மேக்ஸிமம் ஃபோன் பண்ணக்கூடிய பர்சன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிட் நைட்டில் வராங்க. மிட் நைட்டில் வந்துட்டு அவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குன்னு சொல்லிட்டு நைட் லைட்டை போட்டு மீன் தொட்டியை பார்த்துட்டு அவங்க உட்காந்து ஸ்ட்ரெஸ்ஸை போக்குறாங்க. ஆனால் உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ்ஸு போயிடும், ஃபிஷ்ஷுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி போயிடும் சரிங்களா. ஸோ நம்மளோட ஸ்ட்ரெஸ்ஸு போகணும்னா நம்ம வந்து ஃபிஷ்ஷு வந்து ஜாலியாக ப்ளே பண்ணுற டைமில் வந்து நம்ம வந்து பார்த்தோம்னா நமக்கும் ஸ்ட்ரெஸ்ஸு போகும், ஃபிஷ்ஷும் பார்த்தீங்கன்னா ஹாப்பியாக இருக்கும். ஸோ நம்ம வந்து லேட் நைட்டில் நம்மளே வந்து உட்காந்துட்டு இருப்போம், ஃபிஷ் வந்து தூங்குறதுக்கு ரெடியாக இருக்கும். அந்த டைமில் நீங்கள் வந்து லைட்டை போட்டு உட்காந்துட்டு ஃபிஷ் விளாட்றதா இல்லையான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பீங்க. ஃபிஷ் ஒரு ஓரமாக உட்காந்துட்டு இருக்கும் சரிங்களா. அதை நீங்கள் என்ன பண்ணுவீங்க, டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருப்பீங்க ஃபுட்டு போட்டுக்கிட்டு. ஸோ இந்த மாதிரி ப்ராசஸ் வந்து தயவு செஞ்சு பண்ணாதீங்க. ஏன்னா என்னுடைய கஸ்டமர்ஸில் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20% பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அடிக்கடி ஃபிஷ் இறந்துகிட்டே இருக்கும், புதுசாக வாங்கி ஃபிஷ் வாங்கி அவங்க டேங்கில் போட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. ஸோ நம்ம வளர்க்கக்கூடிய ஒரு பிராணி பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ஸ் ஆகட்டும், ஒரு பேர்ட்ஸ் ஆகட்டும் அல்லது ஃபிஷ் ஆகட்டும், எதாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அதனுடைய லைஃப் ஸ்பேனை வந்து நம்ம வந்து ஓரளவுக்கு வந்து கொண்டு வரதுக்கு கொஞ்சம் முயற்சி பண்ணணும். ஸோ கேரிங் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் எடுத்துக்கணும். ஸோ இது பண்ணாலே வந்து உங்களோட ஃபிஷ் வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். மேக்ஸிமம் நீங்கள் உங்கள் ஃபிஷ்ஷஸ்க்கு வந்து ஃப்ளோட்டிங் பிளேட் போகிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு சிங்கிங் பிளேட் வந்து முடிஞ்ச வரைக்குமே போகிறதுக்கு வந்து கொஞ்சம் முயற்சி பண்ணுங்கள். ஃப்ளோட்டிங் பிளேட் போகிறதுனால என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஃபுட் எடுக்கிறங்க பேரில் ஏரை சேர்த்து இன்டேக் பண்ணிக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக உள்ளே வந்து காற்று வந்து உள்ளே பூந்துக்கும் சரிங்களா. அதனால் பார்த்தீங்கன்னா ஃபிஷஸ் வந்து அந்த மாதிரி டைமில் வந்து இறக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து அடுத்து ரெண்டாவதாக பார்க்கக்கூடிய கண்டென்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா லாவா ராக்ஸை வச்சு நம்ம வந்து நிறைய ஸ்கேப்பிங் பண்ணலாம் சரிங்களா. ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியான வந்து டிசைன் பார்த்தீங்கன்னா பண்ணுவீங்க. அப்படி வந்து எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் வந்து ஆக்சுவலாக வேறு ட்ரை பண்ணேன். நான் ஆக்சுவலாக வந்து என்னோட 3 feet டேங்கில் வந்து ஜெயின் கௌரா இருக்குது, ஆஸ்கர் ஃபிஷ் இருக்குது, பேட் ஃபிஷ் இருக்குது. ஸோ அந்த ஃபிஷ்ஷுக்கு ஏதாவது ஸ்கேப்பிங் மாதிரி லைட்டாக ட்ரை பண்ணலாம் சொல்லிட்டு ட்ரை பண்ண. ஆக்சுவலாக வந்து எனக்கு வந்து ஸ்கேப்பிங்கில் வந்து சுத்தமாக நாலேஜே கிடையாது. ஸோ அந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணலாம் பார்த்தேன். ஏன்னா நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா ஸ்மால் லாவா ராக்கு, மீடியம் லாவா ராக்கு அண்ட் பெரிய ராக்கு. ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா 3 சைஸ்லையுமே நம்மகிட்ட வந்து லாவா ராக் வந்து இருக்குது. ஸோ அதனால் சும்மா இருக்கிற டைம் ஏதோ ஒன்று செய்யலாமேன்னு சொல்லிட்டு நான் வந்து லைட்டாக ட்ரை பண்ணேன். ஆனால் வந்து நான் ட்ரை பண்ணது பார்த்தீங்கன்னா முழுக்க ரொம்ப வெட்டி வேலை தான். பிகாஸ் வந்து இந்த ஒரு சின்ன ஒரு ஸ்கேப்பிங் செய்யறதுக்கு எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 2.5 மணி நேரம், ஒரு 3 மணி நேரம் போயிடுச்சு. ஏன்னா ஒவ்வொரு சைடு ஒட்டி காயணும், அடுத்த சைடு மோடி ஒட்டி காயணும், அப்புறம் வந்து இருக்கக்கூடிய கேப்ஸ்லாம் வந்து நம்ம ஃபில் பண்ணணும். இதுவே இந்த ஒரு லாவா ராக்கே நீங்கள் வந்து பேக் கிளாஸ் இருக்குது பார்த்தீங்களா, பின்னாடி வந்து உள் கிளாஸில் வந்து நீங்கள் டேங்க்லாம் ட்ரை பண்ணி முடிச்சுட்டு டேங்கை லைட்டாக சாய்ச்சிட்டு நீங்கள் வந்து சிலிக்கான் போட்டு ஒட்டின்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3D வால்பேப்பர் மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து லாவா ராக்கை வந்து நம்ம செஞ்சுக்கலாம். ஆனால் டேங்கை ட்ரைன் பண்ணணும், ஃபிஷஸ்லாம் நம்ம வந்து எங்கேயோ பிடிச்சி விடணும் அப்படிங்கிறதுக்காக வந்து நான் அந்த செட்டப் போகல. நான் வந்து சிச்சிலட் டேங்கு தான் வந்து செஞ்சேன். சிச்சிலட் டேங்க் பார்த்தீங்கன்னா இது வந்து பெருசாக செஞ்சுட்டேன். ஸோ பெருசாக செஞ்சனால பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 3 feet டேங்கில் அந்த ஃபிஷஸ்லாம் வந்து ரொம்ப பெருசாகிடுச்சு. ஸோ உங்களுக்கு வீடியோவில் கூட நான் காமிக்கிறேன். ஸோ அதை கொண்டு போய் நம்ம டேங்கில் வச்சு பார்த்தேன். ஸோ சைஸ் வந்து ரொம்ப அன்ஈஸியாக இருந்துச்சு. ஸோ அந்த ஃபிஷ் வந்து ஸ்விம் பண்ணுறதுக்கே ரொம்ப தயங்கிச்சு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கோல்டு ஃபிஷ் டேங்கில் வந்து 4 feet டேங்க் தான். ஸோ ஆக்சுவலாக கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கும். அதே மாதிரி வந்து இந்தாண்ட உள்ள பூந்து அந்தாண்ட வெளியே வர மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு கேவ் டைப்பில் வந்து ஒரு குகை டைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த மாதிரி ஸ்கேப்பிங் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு இந்த ஸ்கேப்பிங் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வந்து சொல்லுங்கள், கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஆனால் எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். ஏன்னா வந்து எனக்கு இதில் சுத்தமாக நாலேஜ் இல்லை. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸை வச்சு சுற்றி நான் வந்து லாவா ராக் வந்து சிலிக்கான்லேயே ஒட்டிட்டேன். ஸோ நம்ம வந்து பஞ்சு வச்சு நம்ம ஃபெவிக்விக் வச்சு ஒட்டுவோம், அந்த மாதிரி ஒட்டல. சிலிக்கான்லேயே பார்த்தீங்கன்னா பாக்ஸில் வந்து ஒவ்வொரு சைடாக ஒட்டி காஞ்சி முடிச்சதுக்கப்புறமே ஒவ்வொரு சைடாக திருப்பி இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு கோகை மாதிரி வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இந்த லாவா ராக் செட்டப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃபியூச்சரில் போடக்கூடிய இதே மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.